பிட் சாட் ஓப்பன் பண்ணி அது ஒரு ஒரு குரூப் மாதிரி ஒரு காலனி மாதிரி அந்த ஆப்ல இருக்கும். ஸோ அவரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜி அப்படின்ற ஒரு நபர், அந்த நபருக்கு வந்துட்டு அவரோட மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ளூடூத் மெஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏ கிட்ட இருந்து பி போய் சி போய் டி போய் அப்படி ஒவ்வொருத்தரா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய் 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 கடைசியா எஃப் முடிஞ்சு ஜி கிட்ட அந்த மெசேஜ் போய் சேரும். இது இப்படி போச்சுன்னா அப்போ நடுவில் எல்லாரும் அந்த மெசேஜை பார்த்துருவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இந்த மெசேஜை பார்க்க முடியாது. இப்போ ஏ ஆன நீங்க ஜிக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நீங்க அனுப்புற மெசேஜை ஜி மட்டும்தான் பார்க்க முடியும். நடுவில் வந்துட்டு யாராலையும் அதை வந்து படிக்க முடியாது. ஒருவேளை ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நம்ம சைஃபையா அல்லது அப்படி யோசிச்சோம் அப்படின்னா கூட வந்துட்டு அது நாட் பாசிபிள்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டு இந்த என்கிரிப்டடு இது ஹேக் பண்ணாலும் பெருசா வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு கேள்வி வரும், சரி அதெல்லாம் ரைட்டு, ஒரு சின்ன சர்க்கிள்ல இன்டர்நெட் இல்லைனாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனால என்ன யூஸ்? நம்ம கிட்ட தான் நெட்டு எல்லாமே அவைலபிளா இருக்குது. எங்க போனாலும் இப்போ